ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்கழி 16 திருப்பாவை 16. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோற்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே எம்மா, நீ நேய நிலைக்கதவும் நிக்கேலோர் எம்பாவாய். எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறை தருவதாக நேற்று சொல்லியிருக்கிறான். அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக. விளக்கம்: ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலே இதை செய்யாதே, நீ செய்ய போவது உருப்படவா போகுது என்று அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். சொற்களின் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இந்த பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள். இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் 16 பொருள் அண்டு விளக்கமாகும். உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் பாசுரம் 17 சந்திப்போம்.